Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise 5.4 question number 3. Question பாத்தீங்கன்னா find the square root of the following decimal numbers. Okay, so decimal numbers கொடுத்திருக்காங்க, அதோட square root கண்டுபிடிக்கணும். So decimal numbers அப்படின்னு பாத்தீங்கன்னா for example எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Okay, so இப்போ decimal pointக்கு முன்னாடி இருக்க numbers பாத்தீங்கன்னா அந்த integer பார்ட்டை இந்த பக்கத்துல இருந்து 2 கம்பைன் பண்ணனும். அதாவது ஃபர்ஸ்ட் 54 நான் வந்து பார் போட்டு கம்பைன் பண்ணனும். அதுக்கு அப்புறம் 3 பாத்தீங்கன்னா சிங்கிள் நம்பர், அதுக்கு ஒரு பார் போட்டு நம்ம செப்பரேட் பண்ணுவோம். 2 நம்பர்ஸா செப்பரேட் பண்ணுவோம், ரைட்? இதுவே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த சைடுல இருந்து ப்ரோசீட் பண்ணும். அதாவது இங்க இருந்து 2 கம்பைன் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் 35 அப்புறம் தான் 8. ஓகே, ஸோ 8 ஃபர்ஸ்ட் போட்டு இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடாது. ஓகே, அதாவது 58யும் 58 கம்பைன் பண்ணிட்டு 3 அந்த மாதிரி போடக்கூடாது, இந்த சைடில் போடக்கூடாது. ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸு நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இன்டீஜர் பார்ட். ஸோ அதுக்கு வந்து 2 கம்பைன் பண்ணும்போது இந்த சைடில் இருந்து, அதாவது 54 ஃபர்ஸ்ட் அப்புறம் 3, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 35 ஃபர்ஸ்ட் அப்புறம் 8 இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணோம். பட் எனிவே கொடுத்துருக்க ப்ராப்ளம்ல உங்களுக்கு பெருசாக இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கல, ஸோ ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத செப்பரேட்டாக கமெண்ட் பண்ணோம். இருக்கிறதே ஒரு நம்பர் தான், ஸோ அதுக்கு ஒரு பார் போட்டுக்கோங்க. 56. ஓகே, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 56 இருக்கு, அந்த ரெண்டு டிஜிட்டையும் பார் போட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1s are 1. ஸோ இப்போ 1 1s are 1. ஓகே, ஸோ இப்போ 2 minus 1 என்ன 1. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 1க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வந்துடும். இந்த 56 காம்பினேஷனில் தான் எழுதணும். 56 அப்படியே கீழே வந்துடும். அப்போ 156. 1 plus 1 என்ன 2. இப்போ இந்த 2 கூட ஏதோ ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 156 வரணும். கரெக்டா? ஸோ இப்போ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ஸோ 6 வரா மாதிரி என்ன நம்பர் இருக்கு? எய்தர் 4 4s are 16, அப்படி இல்லைனா 6 6s are 36. ஓகே, அதாவது எக்ஸில் எய்தர் நான் 4 அப்ளை பண்ணும் இல்லைனா 6 அப்ளை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 அப்ளை பண்ணி பார்க்கலாம். 24 into 4 வருதான்னு செக் பண்ணுவோம். 4 4s are 16, இங்கே ஒரு 1, 4 2s are 8, 8 plus 1 வந்து 9. ஸோ இது வராது. ஸோ 26 into 6 வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். 6 6s are 36, இங்கே ஒரு 3, 6 2s are 12, 12 plus 3 வந்து 156. இது வந்து வருது. அப்போது இங்கே எக்ஸ்ன்றது 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இங்கே 26 into 6 போட்டிங்கன்னா எனக்கு 156 வந்துடும். 156 minus 156 வந்து 0. ஸோ ஒன்ஸ் ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோஷன்ட் தான் என்னோட ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.56 என்னது 1.6. ஓகே, ஸோ கம்மிங் டு த செகண்ட் ப்ராப்ளம். இங்கேயும் அதே மாதிரி இன்டீஜருக்கு முன்னாடி இருக்கிறத 2 நம்பர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இங்கே இருக்கிறதே 7 தான், ஸோ 7 அப்படியே போட்டுக்கலாம். இன்டீஜருக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் இருக்கு, அதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 7 பார்த்தீங்கன்னா 2 2s are 4. அப்போ 2 2s are 4. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 7 minus 4 வந்து 3. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. 29 அப்படியே கீழே இறக்கி போட்டுருணும். 2 plus 2 வந்து 4. ஸோ இந்த 4 கூட ஏதோ ஒரு நம்பரை நம்ம சேர்த்து அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? 329 வரணும். இப்போ இந்த 329 பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டில் 9 இருக்குது. ஸோ இப்போ 9 வர மாதிரி பார்த்தீங்கன்னா எய்தர் 3 3s are 9 இல்லை 7 7s are 49. கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸ் போட்டு பார்க்கலாம். 43 into 3, 3 3s are 9, 4 3s are 12. இது வராது. அப்போது 47 into 7 போட்டு பார்க்கலாம். 7 7s are 49, இங்கே ஒரு 4, 7 4s are 28 plus 4 வந்து 32. இப்போ இதுதான் வருது. அப்போ 47 into 7 வந்து 329. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 வந்துடுது. ஸோ ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரூட் ஆஃப் 7.29 வந்து 2.7. கம்மிங் டு த தேர்ட் ப்ராப்ளம். இங்கே அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 நம்பர்ஸாக கம்பைன் பண்ணோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி 2 நம்பர்ஸாக கம்பைன் பண்ணோம். ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 51 பார்த்தீங்கன்னா 7 7s are 49.
ஸோ 7 7s are 49 போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 51 minus 49 என்ன 2. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் போடணும். இந்த கம்பைன் பண்ண நம்பர் அப்படியே கீழே எழுதணும் 284. இப்போ 7 + 7 பார்த்தீங்கன்னா 14. அதாவது 14 கூட ஏதோ ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 284 கிடைக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டில் 4 இருக்குது. 4 வர மாதிரி என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குது? எய்தர் 2 2s are 4, அப்படி இல்லைன்னா 8 8s are 64. அப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று தான் இங்கே எக்ஸ் வரணும். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு 2வால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 142 × 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 2 1s are 2. இதுவே வருது. கரெக்ட்? ஸோ அப்போ 142 × 2 வந்து 284. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 வருது. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு. ஸோ ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 51.84 வந்து 7.2. கம்மிங் டு த ஃபோர்த் ப்ராப்ளம். இங்கேயும் அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நம்பர் கம்பைன் பண்ணிக்கோங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 2 டிஜிட்ஸை கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 42 பார்த்தீங்கன்னா 6 6s are 36. ஓகே, ஸோ இப்போ 6 6s are 36 போட்டுருவோம். 42 minus 36 வந்து 6. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் போட்டாச்சு. இந்த 25-ஐ அப்படியே எழுதிக்கலாம். 6 + 6 வந்து 12. ஓகே, ஸோ அப்போ 12 கூட ஏதோ ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 625 வரணும். இப்போ யூனிட் டிஜிட்டில் 5 இருக்குது. 5 வர மாதிரி ஒரே பாசிபிலிட்டி என்ன? 5 5s are 25 தான். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 5 போட்டு பாருங்கள். 5 5s are 25. இங்கே ஒரு 2, 5 2s are 10 + 2 வந்து 12. இங்கே ஒரு 1, 5 1s are 5 + 1 வந்து 625. ஸோ அப்போ 125 × 5 பார்த்தீங்கன்னா 625. இப்போ அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42.25 பார்த்தீங்கன்னா 6.5. ஸோ கம்மிங் டு த ஃபிஃப்த் ப்ராப்ளம். அதே மாதிரி 2 2 நம்பர்ஸை கம்பைன் பண்ணிக்கோங்க. பிஃபோர் டெசிமல் பாயிண்ட் 31 இருக்குது, ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் 36 இருக்குது. ஸோ 31 வரா மாதிரி ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 5s are 25. ஸோ அப்போ 5 5s are 25. ஓகே, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 31 minus 25 பார்த்தீங்கன்னா 6. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் போட்டுக்கோங்க. இந்த 36 அப்படியே கீழே எழுதிக்கலாம். 5 + 5 பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ அப்போ 10 கூட ஏதோ ஒரு நம்பரை எழுதிட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 636 வரணும். இதில் 6 அப்படின்றது யூனிட் டிஜிட். 6 வர மாதிரி என்ன பாசிபிலிட்டி இருக்குது? 4 4s are 16, அப்புறம் வந்து 6 6s are 36 இருக்குது. அப்போ எய்தர் 4 வரலாம் இல்லை 6 வரலாம். ஸோ அப்போ 4 போட்டிங்கன்னா 4 4s are 16, இங்கே ஒரு 1, 4 1s are 4. இது வராது. ஓகே, ஸோ அப்போ 6 செக் பண்ணி பார்க்கலாம். 106 × 6. 6 6s are 36, இங்கே 3, 6 1s are 6 இஸ் கரெக்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6, இங்கேயும் 6. 106 × 6 தான் 636. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 31.36 தான் வந்து 5.6. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.